அவர்களை எந்த சக்தியும் செய்ய முடியாது, தொட முடியாது. சொல்லுங்க, முக்கியம் ஜபம் தான். ஜபிக்கிறவன் ஒரு வாரத்திலையும் தோல்வி அடைகிறது இல்லை. அதனால இந்த ஜெபக்குழு ரொம்ப அவசியம். அதனால இதில் நீங்களாம் கலந்து கொண்டு இதில் தொடர்ந்து நீங்க குழு குழுவா ஜெபிக்க போறீங்க. அதற்காக இப்பொழுது இந்த ஜெபக்குழுவை நாங்கள் ஓபன் பண்ண போறோம். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. ரெண்டு கரங்களை தட்டி கட்டுங்க. எல்லாரும் கண்டு மூடி, ஆண்டவரே இந்த ஜெபக்குழு நான் ஒரு அங்கத்தினராக இருந்தேன். இந்த படத்துல பார்த்தது போல நானும் ஜெபித்து என்னுடைய வாழ்நாட்கள் நீடித்திருக்கும்படியா எங்களையும் பலப்படுத்த எல்லா வளங்களை வைத்து பார்க்கலாம். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற ஐயா, இதுவரைக்கும் நடத்தி வந்த எங்கள் இம்மானுவேலா இயேசுவே, இதுமாய் நடந்தபடியா ஜெபிக்கிறோம். எடுத்திருக்கிற இந்த நல்ல பிரயாசத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த ஜெபக்குழுவை நாங்கள் இந்த நாட்களை ஆசீர்வதித்து இதை நாங்கள் ஓபன் பண்ணுகிற ஆண்டவரே, இதில் பங்கு பெற ஒவ்வொரு பிள்ளைகள் ஆண்டவரே உறுதி பூண்ட ஐயா அந்த ஊழியத்துக்கு ஊட்டுகோலாய் இருக்க இவர்கள் பலனடைய எந்த சோர்வோ, எந்த பலவீனமோ, எந்த கலக்கமோ பிள்ளைகள் தொடாதபடிக்கு ஆண்டவரே, எந்த சக்தியோ அவர்களை தூண்டாதபடிக்கு எங்கள் தேவனுடைய பலத்தகரம் தாங்க உதவி செய்யுங்க. தொடர்ந்து ஈடுபடுங்க. பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே நாங்கள் இதை ஆசீர்வதித்து இதை பிள்ளைக்கு ஓபன் பண்ணி கொடுக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லாரும் கரங்களை தட்டுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுது அது முதலாவது படிவத்தை பாஸ்டர் காளைப் அவர்கள் பெற்றுக் கொள்வார். இரண்டாவது படிவத்தை பாஸ்டர் ஜான்சன் அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். மூன்றாவது படிவத்தை பிரதர் செல்வி அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். நான்காவது படிவத்தை பாஸ்டர் வில்லியம். அடுத்த படிவத்தை சிஸ்டர் லீலாபாய் அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். அடுத்த படிவத்தை பிரதர் கே ஜெயராஜ், அதுக்கு அடுத்த படிவத்தை பிரதர் டேவிட், பிரதர் நடராஜ், பிரதர் ராஜன். அவங்க சீக்கிரமா ஒன்று வாங்கிடுங்க. பிரதர் வின்சன், பிரதர் தங்கராஜ், பிரதர் ஜஸ்டின் பால், பிரதர் ஜோசப், பிரதர் எர்பர்ட், சிஸ்டர் ஞானம், சிஸ்டர் மல்லிகா, சிஸ்டர் ஞானமணி, சிஸ்டர் சரோஜா,
Oja, Sister Janet David Raj, Sister Chellabai, Sister Yesu Dial, Sister Beulah Tangaraj, Sister Kamalam Jayapal. யாரெல்லாம் ஜெபிக்க விரும்புறீங்களோ அவங்க கீழே எழுதி வாங்கிக்கலாம். சிஸ்டர் வசந்தி, சிஸ்டர் ஜோதி, சிஸ்டர் எஸ்டி ஜர்ஜி, சிஸ்டர் ஐவி, Amuda Selvi, Brother Melki, Sister Elsie Jane, Sister Brother R. Samuel, Sister Dora Palraj, Jensial, வாங்கி கொடுத்தவங்க நீங்க நிரப்பி கொடுக்கணும். இன்னும் யாரெல்லாம் வேணும் வாங்கிக்கலாம். ஒவ்வொரு நாள் சனிக்கிழமையும் மாலை 8:30 to 9 வரைக்கும் இங்கே ஜெபம் நடைபெறும். சிஸ்டர் தாரா, பிரதர் பாலச்சந்திரன், பிரதர் ராஜந்துரை, Brother Selvin, Brother Wilford, Brother Koil Raj, Amuda Selvi, Sister Jaya Ezekia, Sister Amaravati, Sister Prema, Sister Maria Selvam, Sister Rachel Samuel, Sister Rachel, Sister J.M. Rajandurai, Sister Johnson, Sister Selvaradi, Brother Jnanada, Brother M. Jairaj, Brother Wesley, Brother Selvin, Jacob Selvin, Sister Leela James, Brother Telukumar, Mrs. Telukumar, Sister Rebecca Jenimal,
சிஸ்டர் கீதா, சிஸ்டர் ஞானம் சிஸ்டர் வித்யா, சிஸ்டர் ஞானம் நீங்களும் வாங்க. சிஸ்டர் பி மல்லிகா, சிஸ்டர் ஜெயகலா, பிரதர் ஜெபராஜ் சாமுவேல், பிரதர் செல்வராஜ், பிரதர் ஜே செல்வராய். வாங்க எல்லாரும் முன்னாடி படப்பட்டு வாங்கிருங்க. நீங்க உங்க பேரை வாசிக்கிறது தயவு செய்து வருத்தப்படுறாங்க. மனசுல வர்ற வார்த்தைகளும் பேரெல்லாம் வாசிக்கிறோம். சீக்கிரம் வாங்க. பிரதர் சிஸ்டர் பாக்கியம், பிரதர் கிதியோன், சிஸ்டர் மரியம்மா, மரியா, பிரதர் செல்வராஜ் கல்யாண்வாடி, பிரதர் பால்ராஜ், பிரதர் டேவிட் ராஜ், யாருக்கெல்லாம் உங்களுக்கு கிடைக்கலையோ நீங்க தயவு செய்து அப்போஸ்தலர் இடத்துல அவங்க கையால வச்சீங்கன்னா நீங்களும் அவங்க போல ஜெபிக்கலாங்கிறதுக்காக தான் இப்படி கொடுக்குறோம். அதனால நீங்க முடிஞ்ச உடனே இன்னைக்கு வாங்கி அதை உடனே நிரப்பி கொடுத்து அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். ஜெய் தனபால், பிரதர் எபனேசர், சிஸ்டர் ஜோபியா, சிஸ்டர் கிரேனா, சிஸ்டர் பிரதர் பால்துறை அவங்க வந்துருக்காங்களா? பிரதர் பால்துறை அவங்ககிட்ட யாராவது வந்திருந்தாங்க வாங்கிங்க. அவங்க ரொம்ப ஜெப வீரர். சிஸ்டர் ஜெயா கோயல்ராஜ், பிரதர் ராஜா சிங், பிரதர் டேவிட் திரவியம், சிஸ்டர் தியானம் ஜெயபால், சிஸ்டர் சுகந்தி, எலிஷா ராணி, ரீட்டா திரவியம், ஜெபக்கனி வில்சன், சித்ரா, சிஸ்டர் ஜான்சி ராணி அல்பர்ட், சிஸ்டர் பென்னி, சிஸ்டர் ஜெனிஃபர் மெல்கி, சிஸ்டர் கிரேனா டேவிட் நீங்க सिस्टर अंबू भाई, अब आइए आगे आगे ले लीजिए। सिस्टर एस्तर कल्याणवाड़ी, सिस्टर प्रेमा, सिस्टर ग्लैंसी, सिस्टर लीला काशी राजा, सिस्टर मलर, सिस्टर स्वर्ण ईश्वरी, தயவுசெய்து நேரம் இருக்குது. அதனால
இனிமே யாருக்கு கிடைக்கலன்னு அவங்களுக்கு தரிசனம் வருத்தப்படக்கூடாது. யார் பேர் தெரியுமோ அவங்க பேர் சொல்லியாச்சுது. இன்னும் நிறைய பேர் கிடைக்கல எனக்கு தெரியும். அவங்க தரிசனம் முடிஞ்ச உடனே வந்து வாங்கிட்டு போங்க. சரியா? ஃபங்க்ஷன் முடிஞ்ச பிறகு எல்லாரும் நீங்க வாங்கிட்டு போங்க. யார் யார் பேர் தெரியுமோ அவங்க பேர் சொல்லியாச்சுது. இந்த பேர் தெரியாதவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. தரிசனத்தை முடிஞ்ச வந்து வாங்கிட்டு போங்க. சரி, இப்பொழுது நம்முடைய அப்போஸ்தலரை வாழ்த்துரை வழங்க போறாங்க. அவங்க வாழ்த்து பேசுறவங்க தயவுசெய்து கவனித்துருங்க. 3 நிமிஷத்துக்கு மேல யாரும் பேசக்கூடாது. கிட்டத்தட்ட 10-12 பேர் பேர் கொடுத்துருக்காங்க. அதனால 3 நிமிஷம், மிஞ்சி போனா 5 நிமிஷம் எடுத்துக்கலாம். சரி, 3 நிமிஷத்துக்கு மேல யாரும் பேசாதீங்க தயவுசெய்து. சார், நம்ம முடிஞ்சதுக்கு அப்புறம் வாங்கிக்கலாம். சரி, முதலாவதாக தகப்பனுடைய சார்பாக நடராஜன் அவர்கள் நம்முடைய அப்போஸ்தலரை வாழ்த்துரை வழங்க போறாங்க. நம்ம எல்லாரும் கேட்டு வழங்க போறாங்க. சார், முடிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். ஆலமரம் போல் அமர்ந்திருக்கும் எங்கள் அப்போஸ்தலர் அவர்களே, ஆலமரத்தின் விடுதலை போல் சூழ்ந்திருக்கும் உதவி போதகர் அவர்களே, ஆலமரத்தின் கிளை போல் அமர்ந்திருக்கும் விசுவாச குடும்பங்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் என் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள். அதாவது தமிழகத்திலே செல்லையா தங்கம்மாள் என்ற குடும்பத்தின் தலைமகனாக பிறந்தவர் நம்ம அப்போஸ்தலர் ஐயா அவர்களை நம்ம வாழ்த்ததில் நான் பெருமைப்படுகிறேன். குறிப்பாக சில நொடிகள் என்ற உரையை முடிக்க விரும்புகிறேன். எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் இருக்கும்போது அந்த சூழ்நிலையிலே நான் நல்ல ஆலயத்திலே 25 ஆண்டுகளை கழித்தேன். எனக்கு ஜெபிக்க தெரியாது, பாட தெரியாது, எல்லாத்தையும் கற்றுத்தந்தது இந்த சபைதான். அதற்கு முக்கியமான காரணம் நம்ம அப்போஸ்தலர் ஐயா அவர்கள் தான். எனக்கு அதிகாலையில் இருந்து ஜெபிக்க தெரியாது, அதை கொண்டு வந்தது அப்போஸ்தலர் அவர்கள் தான். அவர்கள் மூலம் ஜெபித்தான் நான் பல நன்மைகளை பெற்றுக்கொண்டேன். நான் ஒரு முறை கோவா சென்றிருக்கும் போது பஸ் விபத்தில் நான் சிக்கிக் கொண்டேன். அதாவது 100 அடி உயரத்தில் பஸ் போய்விட்டு இருக்கிறது. டயர் திடீர்னு பஞ்சர் ஆயிட்டு நாங்கள் பார்க்கோம், பஸ் அப்படியே சரிஞ்சிருக்கிறது. அந்த நேரத்தில் டயர்லாம் மாற்றி திரும்பவும் வண்டி போயிட்டே இருக்கு. அவன் தூக்க வெளியில் அவன் டயர் பாட்டும் சரியாக மாட்டாத. கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பவும் பஞ்சர் ஆயிட்டு இறங்கி பார்த்தோம், வீட்டில் ஒரு நட்டு கூட இல்லை. வீடு அதாந்தரில் இருக்கு. கீழே பார்த்து 100 அடி பள்ளம். நாங்கள் அன்னைக்கே மறிச்சிருப்பேன். தேவன் தான் இதை காப்பாற்றார். ஒவ்வொரு முறையும் பயணம் சொல்லும்போது அப்போஸ்தலர் நான் ஜெபிச்சுட்டு போகுது வணக்கம். நீங்க வேணா கேட்டு பாருங்க, நான் போய் சொல்லல அவங்ககிட்ட இருக்காங்க முன்னாடி. நான் வெளியே போகும்போது அவங்கள்ட்ட கண்டிப்பா ஜெபிச்சுடுவேன். ஐயா, நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன், நீங்க ஜெபிங்க. அவங்க ஒவ்வொரு முறையும் ஜெபார். போக்கையும் வரட்டே தேவன் பாதுகாப்பார் என்று சொல்லியே ஜெபிப்பார். அது அப்படியே என் வாழ்க்கையில நிறைவேறியது. 2வது முறையாக அதனால் நான் காக்கப்பட்டேன். 2வது முறையாக நோயிலிருந்து விடுதலை. என் மனைவியை தொண்டையில கட்டி டாக்டர் ஆபரேஷன் பண்ணி சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரே பயம், என்ன சொல்லிட்டு அந்த நேரத்தில் அப்போஸ்தலர் ஜெபிச்சேன். ஒரு ஆபரேஷன் எனக்கு விடுதலை. நான் பொறுத்தர பண்ணி சொல்லிட்டு ஐயாட்ட கேட்டு ஒருவருக்கும் தெரியாத பொறுத்தன என்ன பண்ணிட்டு சகோதரர் அவங்களுக்கு மட்டும் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது நான் பண்ண பொறுத்தன. அந்த பொறுத்தனை மூலமா என் மகன் என் மனைவி தொண்டையோட கட்டி மாறியது. அப்படி ஒரு வல்லமையான மனிதன் நம்முடைய அப்போஸ்தலர் அவர்கள். நான் அதனால் பெருமைப்படுகிறேன். 3வது காலம் என்னோடு நான் சொல்ல முடிகிறேன். என்னுடைய தேவை சந்திக்கப்படுகிற ஒவ்வொரு நாளும் நான் குறைந்த சம்பளத்தில் தான் வேலை செய்கிறேன்.
எல்லாரும் என் பிள்ளை நான் நல்ல படிப்பு படிக்கிறேன். ஒருத்தர் இன்ஜினியர் படிக்கிறான் பையன், ஒருத்தர் எம்எஸ்சி படிக்கிறான். என்னுடைய வருமானம் நீங்க கேட்டதுக்கு ஒரு தடவை நீங்க வெக்கப்பட்டு போவீங்க. இவ்வளவு வருமானத்தை எப்படி படிச்சாங்க அப்படின்ட்டு என் மகனுடைய கேட்டுவாருங்க. நான் கண்ணீரோடு சொல்றேன். என்னுடைய நடத்தது ஆண்டவர் தான். அது கூட காரணம் அப்போ ஜெபம். என் சம்பளம் கவர்மெண்ட் காட்டினே நீங்க வெக்கப்பட்டு போவீங்க. 8000 ரூபாய் எனக்கு சம்பளம். என் சம்பள கவர்மெண்ட் காட்டுது, யார்கிட்ட ஒரு நாள் காட்டுது. என்ன நடந்தது தேவன். அதுக்கு காரணம் யாரு? அப்போ சொல்ற ஐயா அவர்கள். அவருடைய ஜெபம் இரவும் பகலும் ஒவ்வொரு ஜெபம் அவர்கள். நம்ம அவர்களை வாழ்க்கை மறக்கவே கூடாது. இன்னொரு காரியத்தை நான் சொல்ல ஆலோசனைப்படுகிறேன். என்னுடைய பிள்ளைகளுக்கு இடமே கிடைக்கல. என் மகன் கல்சா காலத்தில் 3 வருஷம் பேசி படிச்சா. அவள் எம்எஸ்சிக்கு அவள் ட்ரை பண்ணி கிடைக்கல. செருப்பு தேஞ்சதான் மிச்சம். இடம் கிடைக்கல. என்ன சொல்லி தவிர்த்து முன்னிட்டே இருந்தேன். அந்த நேரத்தில் ஐயா நான் ஜெபம், ஐயா எப்படி என்ன செய்யுது கவலைப்படாங்க, யெகோவா ஈரே அவர் பார்த்துக் கொள்வார். அந்த வசனத்தை பற்றி சொன்னாங்க. அவர் பார்த்து கொள்ளாங்க, எதற்கும் கவலைப்படாங்க. ஐயா ஜெபிச்சாங்க. கூப்பிட்டு அவருடைய எம்எஸ்சி கூப்பிட்டு எங்க மும்பை யூனிவர்சிட்டியில கூப்பிட்டு இடம் கொடுத்தாங்க. அந்த நேரத்தில் பணம் கிடையாது. மறுபடி கேட்டுவாங்க. 20,000 இருந்து அங்க கட்ட வேண்டிய 40,000. அங்கே ஒரு பெரிய தொகை கிடைச்சது எனக்கு. கூப்பிட்டு இடத்த கொடுத்து நீ பாதி பீஸ் கட்டினா மட்டும் போதும், 20,000 கட்டு, மீது 2-3 மாதம் கழிச்சு கட்டு. அப்படி சங்கையில் எனக்கு இடம் கிடைச்சது. அதுக்கு காரணம் யாரு? ஐயாவுடைய ஜெபம், நம்ம விசுவாசங்களுடைய ஜெபம். 3 நாள் என்னோட சொல்றேன். என் மகனுக்கு இன்ஜினியரிங் காலேஜ்ல ஒரு இடமும் இடம் கிடைக்கல. என்ன செய்யணும் தெரியல. கடைசியில டைடா காலேஜ்ல கிடைச்சது. அந்த காலேஜ் அவனுக்கு போக விருப்பம் இல்லை. 2வது ஒரு ஆர்டர் வந்தது அவனுக்கு ஷான் ஆங்கர்ல செம்பூர். அது ஒரு ட்ரஸ்ட் கம்பெனி இந்து இதை சார்ந்தது காலேஜ். என்ன செய்யணும் தெரியல. அவன் பரிதவிக்கிட்டே இருந்தான். டேடி தான் இப்படி இந்து காலேஜ் நீங்க சேர்த்துறீங்க. நாளைக்கு ஒண்ணு கவலைப்படாத. ஐயாட்ட சொல்லிட்டு ஐயா என்ன செய்ய அப்படின்ட்டு அவங்களோட எல்லாம் பார்த்து விட நீங்க தெய்வம் மட்டும் பண்ணுங்க. அதிகாலையில பாரத்தோடு ஜெயிப்பேன். ஐயா என்ன செய்ய அப்படின்ட்டு நீங்க கவலைப்படி உற்சாகப்படுத்தி என்னை ஜெயிக்க ஒவ்வொரு நாளும் தூண்டது பாஸ்டர் ஜான்சன், பாஸ்டர் காலேஜ், பாஸ்டர் டேனியல், ஐயா நம்ம அப்போஸ்தலர் அவர்கள் ஜெபித்தது. ஆச்சரியமான ஒரு ஆகினர் காலேஜ் ஊர்லருக்கு இடம் கிடைக்காது. ஆகினர் காலேஜ்ல இடம் கிடைச்சது. அவரை கூப்பிட்டு வீட்டுல 4 மணிக்கு கூப்பிட்டு உங்க பையனை அட்மிஷன் பண்ணுங்க கூப்பிட்டு இடம் கொடுத்தாங்க. அந்த இடத்துல என்ன நடந்தது எனக்கே தெரியாது. அவனோட சர்டிபிகேட் கிடையாது. எல்லா சர்டிபிகேட் எல்லாம் ஒரிஜினல் எல்லா டாக்குமெண்ட்ஸும் அந்த சபையினுடைய அந்த காலேஜ்ல ஒன்று சேர்ந்துட்டான். இங்க ஒண்ணும் கிடையாது. அவங்களோட அவங்க ஒண்ணுமே இல்லை. பிரின்சிபாலிட்டி ஒண்ணுமே இல்லை. எப்படி அட்மிஷன் நீங்க போடுங்க, நீங்க ஒண்ணுமே தரேன்டா உங்க பையனுக்கு அட்மிஷன் வாங்கி தராரு. அதுக்கு கலந்து யாரு? நம்ம ஐயாவுடைய ஜெபம். அது ஒரு நாளும் நான் மறக்க மாட்டேன். அவருடைய ஜெபத்துல அவ்வளவு பவர் இருக்கு. நான் உங்கள்கிட்ட கேட்கறதெல்லாம் என்னுடைய தேவை என்னன்னா, எனக்கு 2 லட்சம் ரூபாய் போன வருஷம் தேவை இருந்து 2 லட்சம் ரூபாய் என்கிட்ட இருந்ததை குறைச்ச மாட்டேதா. என்னோட மைத்திரர் சகை அவர்கிட்ட கேட்கறது எனக்கு 1 மாதம் இருந்து தருவாரா தரமாட்டாரா இருந்தாலும் கேட்டு பார்ப்பேன். எனக்கு ஒரு காலத்துல யாருக்கும் அட்மிஷன் கிடையாது. எனக்கு திரும்ப அந்த காலத்துல 1 லட்சம் ரூபாய் ஃபீஸ் கட்டணும். எப்படி கட்ட முடியும்? நாளைக்கு குறைஞ்ச சம்பளத்துக்காக எப்படி கட்ட முடியும்? யோசனை பண்ணிட்டே இருந்தேன். என் மகன் சொன்னேன், ஆண்டவர் பார்த்து விடாது நம்ம இன்னும் கேட்போம். சகலுக்கு போன் பண்ணி அப்பா எனக்கு ஒரு 30,000 ரூபாய் தரணும், 30,000 50,000 வாங்கிட்டு போவோம். அப்படி தயவு ஒவ்வொரு இடத்துல எனக்கு கிடைத்தது. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நம்முடைய அப்போஸ்தலர் ஜெயம். ஆனால் நம்ம எப்போதும் அவர் உள்ளத்தில் ஆழ்ந்து நம்ம வாழ்க என வாழ்த்திட்டே இருக்கலாம். என்னை சொல்லிக்கொண்டே போக எத்தனையோ அற்புதங்கள் அதிசயங்கள் எனக்கு சொல்ல நேரம் கிடைக்கல. எனக்கு தேவதாசன் என்ன சொல்லுவேன் 3 நிமிஷம் அப்படின்னா என்னோட டைம் முடிஞ்சது. உடனே ஐயா வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவன் ஐயா ஆசீர்வதிப்பாங்க. இனிமையான நாம் வளர்த்துறையை கேட்டோம். நான் பெற்ற நன்மைகள் ஏராளம். எனக்கு எல்லாரையும் சொன்னா நம்ம எல்லாரும் சொல்லலாம். நான் நாட்களே போதாது. அவ்வளவு நன்மைகளை கர்த்தர் அவர்கள் மூலமாய் நம்முடைய வாழ்க்கையை செய்திருக்கிறார். அடுத்தபடியாக நம்மத்திலே வாழ்த்துறை வழங்க வருகிறார்கள் சகோதரர் செல்வின் தாசன் அவர்கள். கரங்களை தட்டி நாம் அவளை அன்போடு நமர்கள் தயவு செய்து சுருக்கமாக 3 நிமிஷத்துல வாழ்த்துறை வழங்கும்படியாக உங்களை அன்பாய் நான் கேட்கிறேன். சோதரம் இந்த மகிழ்ச்சியான நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். ஐயாவை வாழ்த்து எனக்கு வயது காணாது. திடீர்னு பாஸ்டர் ஜான்சன் ஐயா வந்து சொன்னாங்க, ஒரு 5 நிமிஷம் ஐயாவை வாழ்த்தி நீங்கள் கவிதையாக பேச முடியுமா அப்படின்ட்டு. நான் ஒரு பேப்பர் கூட எக்ஸ்ட்ரா கொண்டு வரல. திடீர்னு அதுக்காக ஜெபம் பண்ண ஆண்டவர் அவங்களோட வாழ்த்து சொல்வதற்கு என்னை தைரியப்படுத்துங்க, எனக்கு ஞானத்தை தாங்க அப்படின்னு.
ஆனால் எத்தனையோ காரியங்கள் சகோதரர் எனக்கு முன்னால சொன்னாங்க. அதே போல எனக்கும் நிறைய சாட்சிகள் ஜெபத்து குறித்து எங்களுக்காக அவர்கள் ஜெபித்த ஜெபத்து குறித்து சொல்ல முடியும். நாங்கள் எவ்வளவு கஷ்டத்திலும் மத்தியில் இருக்கும்போதும் ஐயா அவர்களுக்கு நாங்கள் ஜெபிக்கும் போது எத்தனையோ வீடுகள் நாங்கள் மாறி இருக்கும் போது எங்கெல்லாம் மாறி போய் திரும்ப கடைசியில் ஆண்டவரை அவர்கள் மத்தியில் அவருடைய இடத்தில் வரும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். அவர்கள் ஜெபிக்கும் போதெல்லாம் சொல்வார்கள், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதுங்க, ஆண்டவர் பார்த்துக்கொள்வார், நீங்கள் ஜெபத்தை மட்டும் விட்டு விடாதீர்கள், நீங்கள் ஜெபத்தில் உறுதியாயிருங்க அப்படின்னு எப்பவும் எங்களுக்கு தைரியப்படுத்துவார்கள். உலக பிரகாரம் ஒரு தகப்பனை போல ஒரு மூத்த சகோதரனை போல எங்களுக்கு ஆறுதலும் எங்களுக்கு ஒரு ஆலோசனையும் ஒரு ஜெப குறிப்புகளை எங்களுக்கு கொடுப்பார்கள். இப்பொழுது ஒரு சில வார்த்தைகளை குறித்து வேதத்தில் இருந்துள்ள பரிசுத்தவான்களை இணைத்து அவர்களை நான் வாழ்கிறேன். அதை நான் எழுதி வைத்திருந்தும் அதை எனக்கு இப்போ வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஆனால் என் மனதில் படிப்படியாக உள்ளத்திலிருந்து உண்மையான வேதத்தின் ரகசியங்களிலிருந்து நான் கொடுக்கிற என்னுடைய அடிமைக்கு எட்டின அறிவிலிருந்து நான் அவர்களை வாழ்த்துகிறேன். சாந்த குணத்திலே மோசையை போல ஒரு சிறந்த மனிதரை நான் உலகத்தில் பார்க்க முடியாது. அந்த சாந்த குணத்தை மோசையை போல நமது ஐயாவை அவர்களை நினைக்க முடியும். ஆண்டவரே, சாந்த குணத்தை போல மோசையை போல இருக்கிறவர்களை நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவரே, சாந்த குணத்தோடும் அவர் எத்தனையோ காரியங்களை 20 லட்சம் மேலான மனிதர்களை 40 வருடம் மனாந்தரத்தில் வழிநடத்தினது போல நம்மளை எவ்வளவோ வழிநடத்தி வருகிறார்கள். அவர்களை நான் வாழ்த்துகிறேன். அதைத் தொடர்ந்து யோசுவாவை போல வயது 74 வயது ஆனதுக்கப்புறம் இன்னும் ஒரு வாலிபனை போல ஒரு 30 வயது வாலிபனை போல எங்கெல்லாம் அவர்கள் ஊழியம் செய்ய வேண்டும் என்று இருக்கிறார்களோ அங்கெல்லாம் அவர்கள் போவதற்கு வாஞ்சையோடு ஒரு மான்குட்டியை போல போகிறதை நான் பார்க்கிறோம் ஐயா. அதே போல அவர்களை நாம் வாழ்த்துவதற்கு நான் மிகவும் ஆசைப்படுகிறேன். அதைத் தொடர்ந்து தாவீதை போல, அதைத் தொடர்ந்து ஆபிரகாமை போல விசுவாசத்தில் வல்லவர்கள், தாவீதை போல தாழ்மை அவர்கள் இருந்ததினால் அவர்களை ஆண்டவர் உணவு உயர்த்திருக்கிறார். அதைத் தொடர்ந்து கொள்கையை போல கொடுக்கிறதிலையும் ஊழியக்காரர்களையும் தாங்கிறதிலையும் அவர்கள் மிகவும் வாஞ்சி உள்ளவர்கள். அதே போல இன்னும் எத்தனையோ பரிசுத்தவான்களை இணைத்து அவர்களை நான் வாழ்த்த எனக்கு நேரம் காணாது. இருந்தாலும் எல்லாருடைய சார்பாகவும் என்னுடைய குடும்பத்தார்கள் சார்பாகவும் ஐயா 1000 முறையாக நான் வாழ்த்தி அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர்களை வாழ்த்துகிறேன். நன்றி. எல்லாம் கரையிலேருக்குவோம். அடுத்ததாக தாய்மாரின் சார்பாக வாழ்த்து வருகிறார்கள் சகோதரி எஸ் மல்லிகா அவர்கள். மகிழ்ச்சியான நாளுக்காக கர்த்தருக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஏனென்றால் இந்த நாட்டில் எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்த தேவி கர்த்தருக்கே கொடாபடியாக மகிமை செலுத்துகிறேன். வாழ்த்தத்தக்கது கூட எனக்கு தகுதி இல்லை. ஆனாலும் வாழ்த்தாமல் இருந்தாலும் அது ஒரு குற்றமாகவே காணப்படும். ஏனென்றால் அப்போஸ்தலர் நிமித்தமாக அநேக நன்மைகளை நான் பெற்றதினாலே இந்த இடத்துல நான் சொல்லாமல் இருப்பது அது தகுதியே இல்லை. ஏனென்றால் நான் 74 ஆண்டு திருமணமாகி வந்த நாளிலிருந்து எனக்கு பாஸ்டரை தெரியும். என் சொந்தக்காரராக இருந்தாலும் எத்தனை காரியத்துக்கு அவர்கள் எந்தெந்த காரியத்துக்காக சொல்கிறாரோ அந்த காரியம் அப்படியே நிறைவேறும். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் நாங்கள் மொத்தமாக குடும்பத்தோடு இருந்து தனியாக ஒரு வீடு எடுத்தோம், வாடகைக்கு வீடு. அந்த வீட்டை வந்து அவர்கள் ஆசீர்வதித்து ஜெபித்தார்கள். நாங்கள் அவர்கள் தற்சமயம் வந்து என் கணவர் குடி வந்து தந்த வாடகைக்கு இருக்கும்போது 20 ரூபா தான் வாடகை அந்த வீடு. அவர்கள் ஜெபித்தார்கள். நாங்களே நீங்க தான் பாதுகாக்க வேண்டும் என்று அவர்களை சௌகரியம் நாங்களே நீங்கள் பத்த வைங்க. அப்பொழுது அவர்கள் பத்த வைத்தார்கள். ஒரு வருஷத்துக்குள்ளாக அந்த ஜெபத்தின் நிமித்தமாக அடுத்த வருஷத்துக்குள்ளாக எனக்கு சொந்த வீடு வாங்குறதாக கர்த்தர் உதவி செய்தார். நான் அது ஒரு நாள் சொல்லுங்க. அதுல இருந்து நாங்கள் அங்கேயில இருந்து மறுபடியும் வந்தவர்களுக்கு எந்தெந்த வீடு எடுக்கிறோமோ அந்த வீடெல்லாம் அவர்கள் நீரே வயது பாருங்க. நாங்களே நீங்க தான் அவருடைய கை விருத்தி உள்ளவர்கள் என்பதை நான் திட்ட சாட்சியாக நான் இடத்துல சொல்லுகிறேன். ஏனென்றால் எங்களுக்காக எத்தனையோ ஜெபித்ததுனால எனக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் அல்ல எல்லாருக்கும் அவர்களை கேட்கும்போது ஒவ்வொருவருக்கும் அவர்கள் ஜெபித்ததுனாலே அநேக ஆசீர்வாதத்தை பெற்றதை ஒவ்வொருவரும் உணர முடியும். அவர்கள் கொடுப்பதையும் அதிகமாக வல்லவர்களாக நான் அறிந்திருக்கிறேன். ஜெபத்திலே மாத்திரமல்ல, கொடுக்கிறவர்கள் எத்தனை கஷ்டத்தில் வந்தாலும் அவர்கள் கேட்கும் போது இல்லை என்று சொல்ல மாட்டார்கள். அநேக அத்தனை நன்மைகளும் நாங்கள் பெற்றதுண்டு. என்னுடைய பிள்ளைகள் இந்த நாட்டிலே நன்மையாக இருப்பதனால அவர்கள் ஜெபத்தின் காரணமே நான் சொல்ல முடியும். ஏழை என்றால் நான் அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் அந்த வேத வசனத்தை நான் திட்டமாக பிடித்துக் கொள்வேன். அப்படியாக ஜெபித்து
கொடுத்திருக்கிறார். எத்தனையோ 73 ஆண்டுலையும் பிறந்த நாட்களில் எத்தனையோ நிந்தைகள், அவமானங்கள், பிரச்சனைகள், பாடுகள் வந்த போதிலும் நாங்களும் எங்களுடைய குடும்பமும் அதில் ஒரு பங்குள்ளதாக காணப்பட்டது. எத்தனையோ நாங்கள் உபத்திரப்பட்டோம். அந்த உபத்திரத்திலும் எல்லாரும் சொல்வார்கள், நீ அண்ணன் கூட சேராம பாசம் கூட சேர்த்திருக்கிறது எத்தனையோ என்று சொன்னார்கள். ஆனாலும் அவர்கள் ஜெபத்தின் மூலமாக நான் இத்தனை ஆத்மோதத்தை பெற்றதுனாலே நான் அவர்களை விடவே மாட்டேன் என்று உறுதியாய் பற்றி கொண்டதுனால எங்களுடைய குடும்பம் இம்மட்டுமா நடத்தி உதவி செய்ததற்காக இறைவனை நன்றியோடு தோன்றிருக்கிறேன். இந்த வாரத்தில் கூட ஒரு ஜெபத்தின் மூலமாக இந்த குடும்பத்துக்கு ஒரு அற்புதம் செய்தார். ஏனென்றால் என் பருமகள் ஒரு கலக்கத்தின் விதமாக ஆட்களை அட்டிப்பட வேண்டிய சூழ்நிலை ஆட்களில் இருந்து கொண்டுதான் நான் போன் பண்ணினான். அப்படி நான் சொன்னேன், நீ பாசுபரிப்பாக்கு போன் பண்ணி என்று சொன்னேன். ஏனென்றால் அவர் 2 மாதமாக பாசுபிக்கு போன் பண்ண அதுபடி காணப்பட்டு கொண்டிருந்தான். அந்த 7 நிமிஷமாக அவன் மறந்து போயிட்டேன் என்று சொன்னான். ஆனால் நாங்கள் இந்த நாட்களில் பார்த்துக்க மாட்டானே வந்து சொன்னார்கள், அவன் ஏதோ மேல கோபமா தெரியல போன் பண்ணவில்லை என்று. ஆனால் அவன் கோபமா இல்லை, எல்லா காரியத்தையும் எப்படியோ அவர்களுக்கு நாங்கள் நாங்கள் கூட அவனை சொல்லாமலே இருந்தோம். வெள்ளிக்கிழமை எனக்கு போன் வரும்போது நான் சொன்னேன், பாசு பெரியப்பாக்கு நீ போன் பண்ணி எல்லா காரியமும் ஜெபிக்கும் போது நல்ல விடுதலை கிடைக்கும், எத்தனை ஜெபத்தை கேட்கிறேன் சொன்னேன். உடனே அவன் போன் பண்ணி இருந்தான். அந்த ஜெபத்தினாலே 11-11:30 மணிக்கு எனக்கு ஒரு நல்ல செய்தி கேட்கிறதா உதவி செய்தார். அந்த இடத்துல நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். ஜெபித்து முடித்த உடனே எனக்கு போன் வந்தது, அம்மா எல்லாமே நார்மலாக இருக்கிறது என்று சொன்னான். ஆனா அந்த ஜெபத்துக்காக நான் திட்டமாக சொல்ல முடியும், உடையதாரி ஜெபத்தின் மூலமாக நான் ஆசீர்வாதம் பெற்றது என உணர முடியும். எத்தனை நன்மை செய்ததாக இன்னும் நான் இந்த 74 ஆண்டுக்கு கடந்து வர முதல் கேட்டால் இந்த 74 வருடத்துல அதுக்கு அதிகமான பலத்தையும் அநேகருக்கு லட்சங்களுக்கு எடுத்து உபயோகப்படுத்தத்தக்கதாக காலைக்கு கொடுத்த பலன் இன்னும் தொடர்ந்து சொந்த பலத்தை கொடுக்கத்தக்கதாக யாவரும் செவிப்போம். இந்த வாழ்க்கையெல்லாம் பார்க்கிறது ஆண்டு அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வாழ்க்கை வாழ்க்கை என்று வாழ்த்துகிறேன். வாழ்க்கை அருமையான தாயாருக்கு நன்றி. அடுத்தபடியாக சகோதரி சார்பாக மரிய செல்வன் ஜான் வாழ்த்து வருகிறார்கள். கொஞ்சம் வேகமாக பாஸ்டா சுருக்கமாய் வாழ்த்துபடியாக நான் தான் கேட்கிறேன். கர்த்தருடைய நாமம் மயக்கூடதாக இந்த நேரத்தில் இப்படி ஒரு தகுதி தருவதற்காக என் தேவனை நன்றியோடு சோதரிக்கிறேன். எனக்கு ஒன்றுக்கும் தகுதியற்றவராகிய அருமையும் இந்த நேரத்தில் இப்படி ஒரு பாக்கியத்தை தந்ததற்காக நன்றியோடு சோதரிக்கிறேன். 74வது பிறந்த நாளை கொண்டாடுகிறோம் என்றால் இது ஒரு நன்றி பலியை ஏறெடுக்கிறோம் என்று நான் கருதுகிறேன். இது நாம் நம்முடைய சபையின் சார்பாக தேவனுக்கு செலுத்துகிற நன்றி பலி. இப்படி ஒரு தகப்பனை அடிமைகளுக்கு நமக்கும் தந்திருக்கிறது என்றால் என் தேவனுக்கு கொடாபடி நன்றி செலுத்தினாலும் போதாது. அவர்கள் கொடுத்திருக்கிறார். நான் இந்த இடத்தில் வந்த நாட்களிலிருந்து நான் பார்க்கும் பொழுது அடிமை குடும்பம் ஒரு எளிய ஒரு குடும்பமாக காணப்பட்டது. நாங்கள் ஒவ்வொருவராலும் ஒரு உதவியும் கிடைக்காதவர்களாக இருந்தோம். என் கணவர் எப்படியோ அவர்கள் அடிக்கடியாக சொல்வார்கள், நாங்கள் ஹோட்டலில் வேலை பார்த்து கொண்டு இருந்தேன் என்று சொல்வார்கள். மிகவும் ஒரு குறைந்த வருமானத்தில் நாங்கள் இந்த இடத்தில் வந்தோம். ஆனாலும் நம்முடைய அப்போஸ்தலர்கள் எப்பொழுதும் அவர்கள் வார்த்தைகள் கர்த்தருடைய வார்த்தைகளை குறித்து எங்களுக்கு பேசுவார்கள். அவர்கள் செவித்து எங்களை பேசுவார்கள். எந்த நேரத்தில் நாங்கள் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நாங்கள் அவர்களை அழைத்தால் அவருடைய ஜெபம் எங்களை உறுதியாக நிலைப்படுத்தும். நான் அதை நினைக்கும் பொழுது கர்த்தருக்கு நன்றி சொல்லுவது தேவனுடைய நாமம் மயப்படுவதாக. அப்படியாக நாங்கள் படிப்படியாக எங்களுக்கு என் கணவருக்கு 3 சகோதரிகள் அவருடைய பாடலெல்லாம் நாங்கள் கடந்து நாங்கள் இந்த உலகத்தில் நாங்கள் வருவது நாங்கள் பெரிய கஷ்டமாக காணப்பட்டது. ஆனால் என் தேவனுடைய நாமம் மயப்படுவதாக. ஒரு துணையும் இன்றி என் தேவனுடைய ஒரே துணையினால் அப்போஸ்தலருடைய ஜெபத்தினாலும் எல்லா நாட்டையும் கண்டு வர தேவன் உதவி செய்தார். எங்களுடைய வேலையின் மத்தியில் நான் சொல்லுங்கள் பார்த்தால் எடுத்து நான் அழைக்கும் பொழுது எனக்கு வெறும் 900 rupees தான் எனக்கு சம்பளமாக காணப்பட்டது. குடும்பத்தை ஓட்டுவது மிகவும் கஷ்டமாக இருக்கும். ஆரம்ப காலத்திலிருந்து என் கணவர்கள் சொல்வார்கள், எனக்கு ₹1 இல்லைன்னு சொல்வார்கள். ஆனால் என் தேவன் அதை இந்நாட்களில் அவர்கள் கொடுத்த சத்தியத்தின்படியாக நாங்கள் வழிநடத்த முடியாத தேவனையில் உதவி செய்தார். இந்நாட்கள் 50க்கும் மேலாக தேவன் என்னுடைய சம்பளங்களை உதவி செய்திருக்கிறார். அதை நான் சொல்கிறேன். உண்மையாக நான் இந்த குலத்தின் ஆழத்திலிருந்து மகிழ்ச்சியாக சொல்லுகிறேன். இதையெல்லாம் நம்முடைய அப்போஸ்தலர் நமக்கு கற்பித்த ஒரு பாடத்தின் மூலமாக அதன்படியாக நாங்கள் வழிநடத்துவதனால எத்தனையான நன்மைகள் நாங்கள் பெற்றுக்கொண்டோம்.
நாட்டிலிருந்து எங்கள் குடும்பத்தை படிக்க வைப்பதற்கும் பிள்ளைகள் படிப்பதற்கும் பிள்ளைகளை தேர்ந்த வழியில் நடத்துவதற்கும் எல்லாவற்றுக்கும் அவர்கள் கொடுக்கிற ஆலோசனையே எங்களுக்கு ஆணித்தரமாக இருக்கிறது. அதற்காக எங்கள் நன்றியோடு சோதரிக்கிறேன். தொடர்ந்து இன்னும் நம்முடைய அப்போஸ்தலரைய முதிர் வயதில் கணிதற்கு பசுமையுமா இருப்பார்கள் என்று சொல்லி வாழ்க்கை கொண்டிருக்கிறேன். அடுத்ததாக ராகுல் சார்பாக போல வாழ்த்து வருகிறார்கள். ஆர் சாமுவேல் ஜே பீட்டர். கண்களடி நாம் அவர்களை வரவேற்போம். ஜே பீட்டர். Praise the Lord. நம்மளுடைய அப்போஸ்தலரை பற்றி சொல்ல போனா நிறைய சொல்லலாம். அப்போஸ்தலர் ஒரு தகப்பன் ஆவிக்குரிய தகப்பன் சொல்றாங்க. ஆனா எனக்கு தெரியும் தகப்பன் எந்த விதத்துல தகப்பன் யாருக்கும் தெரியாது. சும்மா சொல்றாங்க ஆவிக்குரிய தகப்பன். ஆனா என்னுடைய லைஃப்ல அப்போஸ்தலர் ஒரு தகப்பனாவே இருந்தார். ஒரு கண்டிக்கிற விதத்துல கண்டிச்சார், என்னைய போதிச்சார். கரெக்டான டைம்ல என்னென்ன பண்ணுமோ அந்த டைம்ல ஒரு தகப்பனை போல என்னை வழிநடத்தினார். அது மாத்திரம் இல்ல, என்னுடைய லைஃப்ல என்னுடைய வாலிப வயசுல நான் என்னுடைய ஸ்டடீஸ்ல ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அப்போஸ்தலர் இப்படி இரு அப்படி பண்ணு, ஒன்றும் இல்லை பீட்டர், ஒன்றும் இல்லை, நம்ம ஆண்டவர் தடுதோம், நல்ல ஒரு என்கரேஜ் பண்ற ஒரு அப்பாவா இருந்தாங்க. மாத்திரம் இல்லை, இந்த வருஷத்துல இந்த 73ஆம் வருஷம் வர ஆண்டவர் கனிமணி போல பாதுகாத்திருக்கிறார், வழிநடத்திருக்கிறார், ஊழியத்தின் பாதையில வல்லமை எடுத்து பயன்படுத்திருக்கிறார். இன்னும் இந்த 74ஆம் வருஷத்திலையும் ஆண்டவர் பயங்கரமான காரியத்தை செய்ய போகிறார். இன்னும் மரித்தோர்களை உயிரோடு எழுப்புகிற ஒரு வல்லமை ஆண்டவர் கொடுக்க வேண்டும். இன்னும் அநேக அற்புதங்களை அடையாளங்களை காண வேண்டும். இந்த வருஷத்துல அநேக ஆத்துமாக்கள் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று வாலிபர் சார்பாக நான் உங்களுக்கு நன்றிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி பர்த்டே. மற்றும் பாஸ்டர், என்னுடைய யூத் லைஃப்ல நான் படிக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்னோட டியூஷன் ரொம்ப பேக்கார், ஃபீஸ் இல்லை, அப்படின்னு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பாஸ்டர் சொன்னாங்க, கவலைப்படாத, சபைக்கு வா, ஜோமன் ஆண்டவனிய எதிர்த்துவார், படி, எவ்வளவு முடியுமோ அவ்வளோ படி, நல்லா ப்ரேயர் பண்ணாங்க. வந்து உட்காருவேன், படிப்பேன், நாட்டு ஜபத்தில் இருப்பேன், அப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. டியூஷனுக்கும் போகல. ஆண்டவர் நல்ல ரிசல்ட்டுக்காக உதவி செய்தார். வேலை இல்லாம இருந்தேன். அந்த டைம்ல பாஸ்டர் எனக்காக ஜெபிச்சாங்க, நீ பயப்படாத, ஆண்டவனுக்கு பெரிய கனத்தை வச்சிருக்கிறாரு, ஒன்னை குறித்து ஆண்டவர் பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாரு, இந்த திட்டத்தை உன் வாழ்க்கையில் ஆண்டவர் செயல்படுத்த போறாரு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நான் வேலையில ரொம்ப வருஷமா நான் ப்ரே பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப வருஷம் இல்லை, ரொம்ப நாளா. விதின் 2 மாசத்திலே ஆண்டு ஒரு வேலைக்கு 2 வேலை தந்து ஆண்டு இன்னைக்கு என்னை ஆசீர்வாதமா வச்சிருக்கிறாரு. அதுக்கு காரணம் அப்போஸ்தலருடைய ஜெபம் தான். சரி, உங்களுக்கு மறுபடியும் விஷ் ஹாப்பி பர்த்டே வாலிபர் சார்பாக. இந்த மகிழ்ச்சியான நேரத்திலும் நான் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன். என்னுடைய வயது கூட அவங்களுடைய ஊழியத்தின் அனுபவம் இல்லை. இவ்வளவாக ஊழியத்தின் பாதையில பெரிய ஒரு தகப்பனாரை வாழ்த்துவதை நான் என்னுடைய வாக்கியமாக கருதுகிறேன். வேதத்துல ஆபிரகாமை பற்றி நான் படிச்சிருக்கேன். ஆனா ஆபிரகாம ஒரு விதத்துல நேரில் பார்த்து பழகணும்னா அதனுடைய ஐயா மூலமா எனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சது. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் உண்டு, ஆபிரகாமை ஆண்டவர் தகப்பனாரை விட்டு நீ நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக மாற்றுவேன் என்று சொன்னார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இந்த வசனத்தின்படி வெறுமையா ஜென்ம தேசத்திலிருந்து இந்த மும்பை மாநகரத்துக்கு வந்து சர்வ வல்லமை உள்ள தேவனை பற்றி கொண்டு இன்று ஒரு பரிசுத்த ஜாதியாய் ஒரு மாபெரும் பரலோக ஜாதியை கர்த்தர் இந்த மும்பை மாநகரத்திலே இவர்கள் மூலமாய் பெருக செய்வதற்காக நான் கர்த்தரை நன்றியோடு இருக்கிறேன். அவருடைய ஊழியத்தை அவர் கொடுத்த ஊழியத்துக்காக நான் கர்த்தரை நன்றியோடு சொல்லியிருக்கிறேன். முதலாவதாக நான் தேவனுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏனென்றால் கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்த இந்த ஊழியத்துக்காக நான் தேவனை நன்றியோடு துதிக்கிறேன். ஏன்னா நம்மளை கூட ஆடுகளை
மேய்க்க ஆண்டவர் ஒரு நல்ல மேய்ப்பரை கொடுத்திருக்காக கர்த்தரை சோதரிக்கிறேன். இன்னும் இரண்டாவதாக நான் அவர்களுக்கும் என்று நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டு அதை தம்முடைய முழு பலத்தோடு முழு மூச்சோடு தன்னுடைய குடும்பத்தையும் பாராமல் எல்லாரையும் தன்னை போல நேசித்து அவர்கள் செய்கிறதான இந்த ஊழியத்துக்காக நான் அவர்களை நன்றியோடு துதிக்கிறேன். இன்னும் இது மாத்திரமல்ல, ஒரு வார்த்தையை நான் கூற விரும்புகிறேன். எல்லா வாலிபர்களும் ஒரு நிமிஷம் கொஞ்சம் எழுந்திருங்களாம். அப்படியே ஒரு நிமிஷம், 3 நிமிஷத்துக்கு முடிச்சிடலாம். இந்த 73வது வயதை முடித்து 74வது வயதில் அடியெடுத்து வைக்கிற நம்முடைய தகப்பனாருக்கு, நம்முடைய அப்போஸ்தலருக்கு தேவன் கொடுத்த தரிசனத்துல, தேவன் கொடுத்த திட்டத்துல, எங்களுடைய உயிர் உள்ள நாட்கள் எல்லாம் இந்த வாலிபர்களாகிய நாங்கள் இந்த சபைக்கும் இந்த ஐயாவுடைய ஊழியத்துக்கும் கர்த்தர் கொடுத்த தரிசனத்திலே நாங்கள் தோள் கொடுத்து, நாங்கள் அவர்களுக்கு ஒரு உற்சாகமாய் தோள் கொடுத்து ஒரு ஊரும் ஆரோனையும் போல அவர்களோட இந்த ஊழியத்தை நாங்கள் இணைந்து செய்வோம் என்று ஒரு உறுதிமொழியை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இன்னும் உட்கார்ந்துருங்க. அது மாற்றமில்லை, நம்முடைய சபை விசுவாசிகள் யாருக்கு பிரச்சனைனாலும் சரி அவருடைய முழங்கால்கள் எப்பொழுதும் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கும். யாருக்கும் சோம் இல்லைனாலும் சரி அவர்களை விசாரிக்க அவர்கள் தவறுவதில்லை. அது மாத்திரமல்ல, இந்த ஸ்தலத்திலிருந்து அவர்கள் கொடுத்த ஆவிக்குரிய சத்தியத்தின் மூலமாக எத்தனையோ பேர் நன்மை பெற்று இருக்கிறோம். எனக்கு இந்த கவிதையா பேச தெரியாத நான் ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். இந்த தோட்டத்துல, இந்த ஆவிக்குரிய தோட்டத்துல மலர்ந்த பூக்கள் இன்று உலகம் முழுவதும் போய் அவர்கள் மனம் வீசிக் கொண்டு இருக்கிறார்கள். இதுமாய் இந்த ஊழியத்தில் இன்னும் அநேகம் இது போல பிறந்த நாளை காண வேண்டும் என்று விரும்புகிற ஐசிஐ சர்ச் யூத் ஃபெலோஷிப் சார்பாக நான் அவர்களை நன்றியோடு வாழ்த்துகிறேன். சோதனைக்கு நன்றி. நம்மளோட கரங்களை கட்டுவோம். அடுத்தபடியாக வாலிப பிள்ளைகள் சார்பாக வாழ்த்து வருவார்கள். வேகமாக தி ஜாஸ்மின் அக்ஸாலிமா வரும். பெரும் கருத்துக்கும் மதிப்புக்குரிய நமது அப்போஸ்தலர் ஐயாவின் 74வது பிறந்த நாளை காண செய்த நம் தேவாதி தேவனுக்கு எல்லோரும் நன்றி சொல்ல முதல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த மகிழ்ச்சியான நாளிலும் கூட நம்ம வாலிப பெண்களின் சார்பாக நான் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நம்மை பெற்று வளர்த்த நமது தகப்பனாருக்கு பிறந்த நாள் என்றால் அவர்கள் பிள்ளைகள் எவ்வளவு தூரம் சந்தோஷப்படுவாங்களோ அதே போல நம்ம இங்கே அமர்ந்திருக்கிற எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறோம். இது உண்மைதானே? நம்மளுக்கு இவ்வளவு அன்பா ஆற்றல் உள்ள ஒரு அப்போஸ்தலர் ஐயா நம்மளுக்கு இருக்காங்க. நம்ம ஆவிக்குரிய தகப்பனாருக்கு பிறந்த நாள்னா அது நம்ம எல்லாருக்கும் சந்தோஷம் தான். இதே போல ஒரு நல்ல சிலாக்கியம் பார்க்க இந்த உலகத்துல வேற யாருக்குமே கிடைச்சிருக்காது, ஆனா நமக்கு இங்க கிடைச்சிருக்குது. அதுக்கப்புறம் நம்ம வேதத்துல வாசிக்கிறோம்ல, சீயோனில இருந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அதே போல அந்த வசனத்தின்படி கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிக்க அவங்களுக்கு இன்னும் நல்ல ஆரோக்கியமும் பலனும் கிருபையும் ஊழியத்தின் பாதையில இன்னும் நல்ல வளர்ச்சி அடைய நல்ல வல்லமையா அவங்களை எடுத்து பயன்படுத்த நாங்க வாலிப பெண்கள் சார்பாக அவங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். நன்றி ஜாஸ்மின். அடுத்தபடியாக அக்ஸாலிமா. I greet each one of you in the name of Jesus Christ, and this is a great pleasure that to greet our Apostle Sichala's 74th birthday. Really, I say that by his prayer we all received great blessings, and that is true from our Lord Jesus Christ. I say with his prayer only I am standing in this stage. We all should pray for our Apostle Sichalagai, him to do his Lord's ministry successfully, and God should give him strength. Once again, I greet our beloved apostle on behalf of Indian Christian Assembly Church Youth Ladies Fellowship. Thank you. ஹல்லேலூயா. கரங்களை கட்டுவோம். தனியாக வாழ்ந்த பிள்ளைகளுக்கு நன்றி. பிள்ளைகளின் சார்பாக ஓய்வு பாடசாலை பிள்ளைகளின் சார்பாக வாழ்த்து வருகிறார்கள் பிளஸ்ஸி அண்ட் ட்ரைட்லி. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரிவும் உள்ள தகப்பன்மார்களே, தாய்மார்களே, சிறியோரே,
Greetings to all my dear parents, elders and all the tiny tots present here in the name of the Lord Jesus Christ. 74வது பிறந்த நாளை கொண்டாடுகிற மதிப்பிற்குரிய அப்போஸ்தலர் செல்லுரை அவர்களுக்கு, celebrating the 74th birthday of a respected apostle Chellurai, சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் சார்பாய் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறுகிறோம். we wish happy birthday on behalf of our Sunday school children. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருந்த என்ற வேத வசனத்தின்படி, According to the scripture, you are the light to the world. இவர்களுக்கு அநேக இருளில் இருந்த பிள்ளைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து, He has brought many children from the darkness to the light. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பாத்திரமாக மாற்றிக் கொண்டிருக்கிறேன். And He has made them as a blessing vessel. இதற்கு காரணமாய் இருந்த இவர்களை முழுவதும் இவர்களுக்கு ஜெபம் ஆயிரதும். The main reason behind this is His continuous prayer and tireless effort. இங்கு அமர்ந்திருக்கும் உங்களில் அவருடைய ஜெபத்தில் இந்த புரிவு. Most of the people who are present here are blessed by His amazing prayer. இந்த புதிய ஆண்டில் இதே போல இன்னும் அதிக வெளிச்சத்தில் சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் வாழ்த்துகிறோம். As you step into this new year, we Sunday school children wish you guide many more people into the light of God. Thank you. Hallelujah. நம்ம பிள்ளைகளை வாயில தமிழ் பாட பார்த்தா ஹிந்தி சர்வீஸ் தான் இங்கிலீஷ் சர்வீஸ் தான் ஆரம்பிக்கணும் போடுறது. ஹல்லேலூயா. சந்தோஷமான நாளுக்காய் மீண்டும் எல்லாரும் கரங்களை எடுத்து சொல்லுவோம். இப்போது நாம் சால்வை அணிவித்து நம் அப்போஸ்தலரை நாம் வாழ்த்து போகிறோம். ஜேம்ஸ் ஒரு சில வார்த்தைகள் சொல்லி வாழ்த்து விரும்புகிறார். சீக்கிரமா. இந்த 73வது பிறந்தநாள், இது 74வது பிறந்தநாள். 74வது கடந்து செல்ல இருக்காங்க. இப்போ இந்த 74வது பிறந்தநாள் ஒரு ஊழியக்காரர்களுடைய பிறந்தநாள், நம்ம சபைக்கு ஊழியக்காரர்களுடைய பிறந்தநாள். இந்த பிறந்தநாள்ல இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு ஊழியக்காரரை பார்த்து என்ன சொல்றாருன்னா, இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காக சிலுவையிலே மரித்தார், 3வது நாளிலே உயிர் தெழுந்தார். நான் மரித்தேன், ஆனாலும் சதாகாலம் நான் உயிரோடு இருக்கின்றேன் என்று சொல்லி அவர் இந்த உலகத்துல இருக்கும்போது ஊழியக்காரனை பார்த்து சொன்னதுன்னா, நீங்க அந்த தேசத்தின் நாலாம் பக்கமாக போய் எனக்கு ஊழியம் செய்யுங்கள், ஊழியம் சென்று என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்கள், அப்பொழுது நான் உங்களை இந்த உலகத்தில் இருக்கும் எல்லா ஜாதியார்களை பார்க்கணும் பலத்தவும் ஆசீர்வாதமும் ஆக்குவேன். அப்படியே ஊழியக்காரனை பார்த்து சொன்னாங்க. இது இப்பொழுது இந்த ஊழியத்துல நம்ம பார்த்த அவர்கள் 73 வருஷம் சக்சஸ்ஃபுல்லாக ஊழியத்தை நல்லபடியாக நடத்தி கொண்டு வருகின்றார். இந்த வருஷத்துல ஆண்டவர் இந்த ஊழியக்காரனுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்களா எல்லாம் வச்சிருக்காங்களோ எல்லா ஆசீர்வாதமும் பெற்று வளமுடன் வாழ்கிற வாழ்கின்றேன். நாம் எல்லாரும் சார்பாக வாழ்ந்தாச்சு, உதவி ஊழியக்காரன் சார்பாக வாழ்த்தணும். நான் சமயம் போதாது, ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் அவரின் சார்பாக நான் சொல்லி முடிக்கிறேன். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படியாக எங்களின் சார்பாக நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். உங்களை வாழ்த்த எங்களுக்கு வயது போதாது, நாங்கள் உங்களை வணங்குகிறோம். எங்கள் வாழ்த்துக்களை உங்கள் பாதங்களிலே காணிக்கையாய் சமர்ப்பிக்கிறோம். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது சால்வை அணிவிக்க வருகிறார்கள். தகப்பனாருடைய சார்பாக செல்வி அவர்கள் வந்து நம்முடைய பாஸ்டருக்கு சால்வை அணிவிப்பார்கள். செல்வி. அடுத்தபடியாக லீலாபாய் ரெடியாருங்க. பிளஸ்ஸி ரெடியாரு. பிளஸ்ஸிங். எல்லாரும் கரங்களை கட்டுவோம். எல்லாரும் கரங்களை கட்டி எல்லாரும் கரங்களை கட்டுவோம். பிளஸ்ஸிங் என்ன காட்டுமாரி சார்பாக சோழ லீலாபாய் அவர்கள். மெதுவா
எதுவும் இல்லையா? கையில் வாங்கிடுங்க. சாகுபடி கையில் வச்சுக்கணும். கையில் வச்சுக்கணும். எல்லா கையில் வச்சுக்கணும். வாலிபர் சார்பாக பிளஸிங். பாபா வாலிபர் பிள்ளைகள் சார்பாக ரீட்டா. நம் பொக்கே பெரியவரின் சார்பாக ஜெயராஜ். ஜெயராஜ் அவர்கள் வந்து ஒரு பொக்கை கொடுத்து வாழ்த்துவார். சகோதரி அமராவதி தாய்மாரி சார்பாக சகோதரி அமராவதி நாவாக திரு ராபின். வாலிபர்களின் சார்பாக சுகந்தி. சகோதரி அமராவதி. வாலிபர் சார்பாக ராபின் அவர்களுக்கு பொக்கை கொடுத்தார். எல்லா கையில் கட்டுவார். கட்டுவார். தாய்மாரி சார்பாக சகோதரி அமராவதி அவர்கள். வாலிபர் பிள்ளைகளின் சார்பாக சுகந்தி. கையில் கட்டுவார். தாய்மாரி சார்பாக சகோதரி அமராவதி. ராஜன் துறை முன்பாக உங்களுடைய கேட்கிறேன். ராஜன் துறை வீடியோ ராஜன் துறை வாழ்த்துக்களை ராஜன் துறை அவர்கள் நம்முடைய புஸ்தகம் வழங்குவார்கள். பேரன் பேத்திமார் எல்லாரும் முன்னால வாங்க. அவர்கள் சார்பாக எல்லா பேரன் பேத்திமார் எல்லாம் வாங்க வாங்க. வாழ்த்து அட்டையை சபையாரின் சார்பாக எல்லாருடைய கையெழுத்திட்ட வாழ்த்து அட்டையை சபையார் சார்பாக ராஜேந்திர அவர்களும் எழுதியிருக்கிறார். எல்லா கையெழுத்துவோம். எல்லா பேரன் பேத்திமாரெல்லாம் மேடைக்கு வாங்க சீக்கிரம். எல்லாரும் வாழ்த்துல பேரன் பேதி மாதிரி சென்று ஒரு அழகான ஆரம்பரம். அந்த மரத்தில் ஏராளமான கனிகள். எல்லாம் மருமகமாக மேல வாங்க. மருமக மருமகா மருமகள் மருமகன் மருமகள் எல்லாரும் வாங்க. மருமகன் மகன் மருமகள் எல்லாரும் வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க. ஜெயேஷ் ஜஸ்டின் தங்கராஜ் சீக்கிரம் சீக்கிரம். ரேச்சல் மெரிசா சோனி ஓடியா சீக்கிரம் சீக்கிரம் ஓபன் பண்ணு. எல்லாம் மேடை வந்துரு. ஒரு அழகான ரயில் வண்டி. அந்த ரயில் வண்டிக்கு இன்ஜின் அப்போஸ்தலர் ஐயாவும் அவருடைய துணைவியாரும். அந்த ரயில் வண்டியில 9 பெட்டிகள் இருக்குது. வண்டி பேரு தேரூர் ட்ரெயினா முத்துநகர் எக்ஸ்பிரஸ். வாங்க 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 மேல மருமக வாங்க.
பன்மையில் இருந்து வந்திருக்கிறாங்க சகோதரி செல்வி அவர்கள் ஒரு சின்ன பரிசு நல்ல பசு கொடுக்க விரும்புகிறார்கள். குடும்பமாக வந்திருக்கிறாங்க பன்மையில இருந்து. அவங்க மேடைக்கு வந்து நம்ம அப்போஸ்தலரை வாழ்த்தி ஒரு சின்ன பரிசு கொடுக்க விரும்புகிறார்கள். ஜெயராஜ் ஜெபராஜ் பிரின்ஸ் பன்மூர்ல இருந்து நம்முடைய அப்போஸ்தலர்களை வாழ்த்தும்படியாக வந்திருக்கிறாங்க. கரங்களை தட்டி நாம் அவர்களை உற்சாகப்படுத்தோம். எல்லாரும் கரங்களை தட்டி அவருடைய தாபனாருக்காக நாம் ஜெபித்தோம். கேன்சர்னால பீடிக்கப்பட்டிருக்க அருமையான தாபனாருக்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். அந்த குடும்பம் ஆண்டவரை அறிந்து கொள்ளணும், ஆண்டவர் சாட்சியாக ஜீவிக்க நம்ம எல்லாருக்காக தொடர்ந்து இந்த குடும்பத்துக்காக நான் ஜெபிப்போம். நான் கேக் விட போறோம். ஜெபராஜ் ஒரு சின்ன கவிதை. ஜெபராஜ் ஐயாவே, நீங்கள் நீடூழி வாழியவே 74வது அகவையில் அடியெடுத்து வைக்கும் எங்கள் அப்போஸ்தலரே, எங்கள் ஐயாவே, எங்கள் மேய்ப்பரே, எங்கள் போதகரே, நீங்கள் பல்லாண்டு நீடூழி வாழியவே. தாழ்மைக்கு தாங்கள் ஒரு உதாரணம், தன்னை இகழ்வோருக்கும் தாங்கள் ஒரு தனையன், மண்வாரி தூற்றுவோருக்கும் இயேசுவின் மன்னிப்பையே பரிசாக கொடுக்கும் நீர் வாழியவே. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், இவ்வேலைக்கு நீர் இறங்கியே யாம் பெரியவன். நாடியோடி வருவோருக்கும் தம் கை நீட்டி உதவி செய்பவரே, நீர் நீடூழி வாழியவே. பகுத்து போதிக்கும் போதக சமர்த்தனே, போதகத்தையே செயலாக்கம் செய்து வாழ்பவரே. பகுத்து போதிக்கும் போதக சமர்த்தனே, போதகத்தையே செயலாக்கம் செய்து வாழ்பவரே. படிக்காத வேலையே, மெத்த படிப்போருக்கும் போதிப்பவரே, பெரியவரே, நீர் நீடூழி வாழியவே. ஜெபித்து ஜெயம் எடுக்கும் எங்கள் ஜெப வீரரே, ஜெபத்தையே சுவாசமாய் கொண்டு வாழ்பவரே. ஜெபித்து ஜெயம் எடுக்கும் ஜெப வீரரே, ஜெபத்தையே சுவாசமாய் கொண்டு வாழ்பவரே. நாடி ஓடி வருவோருக்கு ஜெபித்து ஜெயத்தை கொடுப்பவரே, நல்லவரே, நீ நீடூழி வாழியவே. நாடி ஓடி வருவோருக்கு ஜெபித்து ஜெயத்தை கொடுப்பவரே, நல்லவரே, நீ நீடூழி வாழியவே. இப்பொழுது கேக் விட போறாங்க. மூப்பர்களா Pastor Matthew, Mary Glenn. Ready? Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to dear Daddy. Happy birthday to you. May God bless you. May God bless you. May God bless you, dear Daddy. Happy birthday to you. Happy birthday to you. இவ்வளவு நேரம் அமைதியாக இருந்து எங்களை ஒத்துழைப்படுத்தி கொடுத்த எங்கள் யாருக்கும் நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாரும் உட்கார்ந்து நீங்க சாப்பிட்டு தான் போனோம். இங்க எல்லாருக்கும் சாப்பாடு
ஆயத்தமாக இருக்கிறது. எல்லாம் சாப்பிட்டு விட்டு போக முடியாது. உங்கள் அன்பாக கேட்கிறேன். வாலிபர் சார்பாக ஒரு சின்ன கிஃப்ட் கொடுக்க போறாங்க. கொடுத்தது நான் ஜெபித்து நான் முடிக்க போறோம். சீக்கிரமா வாலிபர் வாங்க. வாலிபர் பிள்ளைகள் சார்பாக கிஃப்ட் கொடுக்குறவங்க சாப்பிடும் போது வந்து கொடுத்துடலாம். சீக்கிரம் 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 வாங்க. சீக்கிரம் வாங்கப்பா. வீட்டை வாங்க. ஜெபிப்போம். பாஸ்டர் நாத்தையா அவர்கள் ஜெபிப்பார்கள். வாலிபர் சார்பாக ஒரு பரிசு கொடுக்குறாங்க. எல்லாம் கிளாப் பண்ணுவோம். எல்லாம் கிளாப் கிளாப். எல்லாம் கிளாப் பண்ணும். எல்லாம் கிளாப் பண்ணும். சரி, ஒரு பாஸ்டர் மாத்தையும் அவர்கள் ஜெபிப்பார்கள். ஜெபித்து நாம் வாலிபர் சீக்கிரம் சீக்கிரம் வாங்க. வாலிபர் பிள்ளைகள் வாங்க. சீக்கிரம் மேலே வாங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. வாலிபர் பிள்ளைகள் சார்பாக முடியாது. மேலே வாங்க வச்சுக்கலாம். கிளாப் பண்ண எல்லாரும் கிளாப் பண்ணும். நம்ம ஜெபித்து ஆசீர்வாதம் சொல்லி நம்ம முடிப்போம். பாஸ்டர் பார்த்து ஜெபிப்பார். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இந்த புதிய வருடங்களுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். 73 வருடம் வரை தாயின் கருவிலிருந்து சுமந்த கர்த்தர் இந்த 74ஆம் ஆண்டிலே நம்முடைய கிருபைகளை அதிகமாய் நீர் கொடுத்து, வல்லமைகளை அதிகமாய் கொடுத்து, எங்கள் தேசத்திலே ஒரு மாபெரும் அப்போஸ்தலனாய் கர்த்தர் பயன்படுத்திக் கொண்டு வருவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனே, அன்பு திருச்சபை பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். உறுதுணையாய் நீர் தந்திருக்கிற அனைத்து தேவ ஜனங்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம்.